ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கவிஞர் ஹவுஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி என்னன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து தை கிருத்திகை. ஸோ இன்றைக்கி வந்து முருகனுக்கு உகந்த நாள். கிருத்திகைப்போ வந்து விரதம் இருக்குன்னு சொல்லி வேண்டியிருந்து அது கொஞ்சம் நாளாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் நாளால் கொஞ்சம் வருஷமாகவே விரதம் இருக்க முடியாத அன்னைக்கு தலைக்கு மட்டும் குளிச்சுட்டு சாமியை நினச்சிட்டு சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு நினச்சது நடக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இது பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மந்த்லி கிருத்திகை வரும். ஸோ அந்த டைமில் விரதம் இருந்து கும்பிட்டா கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இது வந்து என்னோடய ஹோப். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையோட மெனு என்னென்னா சாம்பார், ஒயிட் ரைஸ், அப்புறம் கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்தது. அது வந்து ராகி மாவில் வந்து சில்லி மாதிரி போட்டுடலாம் அப்படின்ட்டு மார்னிங் மற்றவங்களுக்கு சாப்பிட வந்து டிஃபன் பண்ணிடலாம், தோசை ஊற்றிடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு சாமிக்கு பிரசாதம் வந்து பண்ண பாயாசம் வைக்கலான்னு நினச்சேன். பாயாசம் இல்லை கேசரி. அப்படியே மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சி தான் எல்லாம் ரெடி பண்ணேன். பட் அவங்களுக்கு வந்து டைம் ரொம்ப ஆயிடுச்சுனால ஸ்வீட் மட்டும் பண்ண முடியல. அதனால் இந்த ஐட்டம் மட்டும் பண்ணிவிட்டு அவங்களையும் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு வந்து நான் துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் மைசூர் டால் 3 டாலுமே போட்டிருக்கேன். ஸோ அது பருப்பு வேக வைக்கும் போது சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, மஞ்சத்தூள், கொஞ்சம் பொங்கி வராமல் இருக்க எண்ணெயோ நெய்யோ விட்டால் பொங்கவும் பொங்காது. சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி வந்து நிறையா பேர் போடுவாங்க. தக்காளி வந்து வேக வைக்கும் போது போட்டால் டக்குன்னு வந்து பருப்பு வேகாது. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சாம்பார்லாம் கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வடகம் இருந்தது. அது நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, வடகம் எல்லாம் போட்டு எல்லாமே தாளித்து கொட்டிட்டேன். அந்த அரோமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சாதம் ரெடி, சாம்பார் ரெடி. இந்த காலிஃப்ளவர் சில்லிக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி ராகி மாவு தான் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் சைட் பை சைட் ரெடி. ஸோ நான் இப்போ வந்து சாமிக்கு வந்து கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சுக்கலாம் விரதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். சாம்பார் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மார்னிங் சாப்பிட முடியாது, ஆஃப்டர்நூனில் தான் சாப்பிட முடியும் அப்படின்ட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு இவங்க சாப்பிட்ற மாதிரினா டேஸ்ட் பார்த்துக்குவாங்க, உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு நான் தனியாக இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து வாழையில் கூட வாங்க முடியல, டைம் ஆயிடுச்சு. அதனால் ஸோ இவங்களுக்கு டிஃபன் வந்து ஹாட் பேக்கில் வந்து தோசை பேக் பண்ணிட்டேன். ஏன்னா நான் பேக் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா 6:30 சம்திங். ஸோ டைம் ஆகிடும் இல்லைங்களா, அதனால் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தோசையை ஹாட் பேக்கில் பேக் பண்ணிவிட்டு, சாதம் வந்து கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்துச்சு. அது நம்ம சில்வர் பாக்ஸில் பேக் பண்ணவும் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சாம்பாரில் வந்து உப்பு மட்டும் பார்த்துக்கிட்டேன். உப்பு கம்மியாக இருந்தது. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே பேக் பண்ணிவிட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு சாம்பார், சாதம், தயிர் சைட் எடுத்து வச்சுருந்தேன், காட்ட மறந்துட்டேன். ஸோ மார்னிங் வந்து தோசையும் சாம்பாரும் அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சாம்பார் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா மார்னிங் வந்து 2 டிஷ் தேவையில்ல தோசைக்கு. சாம்பார் வச்சுட்டு அதையே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் சில்லியும் படையலுக்கு எடுத்து வச்சுட்டேன். டக்குன்னு சிம்பிளாக முடிக்கணும், ஏன்னா டைம் ஆகும். அவங்க 6:30 கிளம்புறதுனால நான் 4:00 4:30 சம்திங் குளிச்சுட்டு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாத்தையும் எனக்கு டைம் ஆயிடுச்சு கடகடன்னு. இல்லைன்னா கொஞ்சம் மெனு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவே ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் பேக் பண்ணி அவங்கள கடகடன்னு அனுப்பிச்சிட்டு அப்புறம் வந்து பெரியவளை ஸ்கூல் கிளப்பி அவளை அனுப்பணும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப பிஸி டேவாக தான் போயிட்டுருந்தது. ஸோ அவங்களும் கிளம்பிட்டாங்க மார்னிங். கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை பெரியவளை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ரெடி பண்ணிவிட்டு வீடு ஒரு மாஃப் போட்டுடலாம் நேற்றே போட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் திருப்பியும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு மாஃப் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். ஸோ அவள் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுடலாம். பூலாம் வாங்கலை. ஸோ விளக்கு மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்டுடலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது நம்ம வந்து பூ வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவள் போகிறதுக்கு முன்னாடி, அவங்க போகிறதுக்கு முன்னாடியே தான் நம்மளால் சாமி கும்பிட முடியல. சரி பாப்பா போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாமி கும்பிடும்போது மணி 8:30 ஆகிடுச்சு. அங்கே வந்து 9 o'clock ஷார்ப் 8:15க்குலாம் உள்ளே இருக்கணும். ஸோ அவளுக்கு தலையை வாரிட்டு நம்ம கூட்டிகிட்டு கிளம்புறதுக்குள்ளே அப்பாடான்னு ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து சின்னவங்களும் ஸ்கூல் போவாங்க. எனக்கு ரொம்ப வந்து அப்படி மூச்சு விடாத முடியாதபடியாக தான் இருக்க போகுது. ஸோ 3 பேத்தையுமே ரெடி பண்ணி அனுப்பணும் அப்படின்றத பார்க்கும்போதே குக் பண்ணணும், பேக் பண்ணணும், ரெடி பண்ணணும். எனக்கு ஒரு 4 கிலோ தக்காளி. அப்படிதான்டா, வெரி குட். பூக்கவர் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோ. போ 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 போ. அவ்வளோதான். அப்பாடா. கவர் நல்லா பூ பத்திரமா பிடிச்சிக்கோ சாமிக்கு. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. ஏ நம்ம வந்துட்டோம். சூப்பரா. அக்கா ஸ்கூல் போயிட்டாலே, நீ தான் போகல ஸ்கூலுக்குன்னு. நான் பெட்டில் வைக்க வேணாம். பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். ஈவினிங் பாப்பா ஸ்கூலில் கூட்டிகிட்டு வரும்போது பக்கத்தில் வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. ஸோ இன்றைக்கி கிருத்திகைன்றதுனால கொஞ்சம் விசேஷமாக இருந்தது. அக்கா வந்திருந்தாங்க பசங்களை கூட்டிகிட்டு. நான் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆனதுனால அதுக்கப்புறம் போயிட்டு பால், லெமன் விளக்கு, அதாவது வந்து எலுமிச்சை விளக்கு வந்து போடுறதா சொல்லி வேண்டியிருப்பாங்க போல இருக்குது. அவங்க அங்கே பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம லெமன் விளக்கும் போட்டுட்டு சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. லெமன் ரைஸ் கொடுத்துருந்தாங்க பிரசாதத்துக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு கோவில் பிரசாதம். சாப்பிட்டுட்டு வர வழியில் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னு அவங்களுக்கு சாண்ட்விச்சும் பப்ஸும் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ பசங்க வந்து அதை நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கவிநிலவு ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் தென் பை பாய். சின்னவன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணா ஃபுட்டை. அவளுக்கு லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அட் த சேம் டைம்ஸ் அக்காவும் தங்கச்சியும் ஊட்டிகிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்படி தான் இன்னைய டே வந்து ரொம்ப பிஸியாக போச்சு. ஈவினிங்கும் அதே மாதிரி விளக்கேற்றி பூவெல்லாம் போட்டு சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த டே. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.